முகலாய குடும்பத்திற்கு சேவை செய்தவர்கள், அந்தப்புறத்திலிருந்து சிலர் மற்றும் என் குடும்பத்தினரும் இம்முறை அவர்கள் குழந்தையோடு மீனா பஜாருக்கு வரப்போகிறார்கள். இம்முறை என் இளவரசன் சலீமும் மீனா பஜாருக்கு வரப்போகின்றான். எனவே ராஜா தோடர்மல், ராஜா மான்சிங் பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும். தங்கள் உத்தரவு ஷெகன்ஷா. பிறகு இளவரசரே, இம்முறை மீனா பஜாருக்கு வரப்போகும் அனைவரையும் சோதனையிட்டு அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதேபோல் மீனா பஜாரின் நுழைவாயிலில் காவல் மிக பலமாக இருக்க வேண்டும். பிறகு ரேஷம்கான், திருநங்கையரின் ஒரு குறும்படையினரை மீனா பஜாரில் இருக்க வையுங்கள். உங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். என்னுடைய முடிவு என்னவென்றால், இம்முறை மீனா பஜாரில் கூடாரம் அமைக்கப் போகும் பேகங்களாகட்டும், தாசிகளாகட்டும், அவர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளோடு தான் அங்கு வர வேண்டும். தனியாக வரக்கூடாது. ஹுசூர், இம்முறை ஷெஹன்ஷாவின் கட்டளையை நிறைவேற்ற தாங்கள் என்ன கூடாரத்தை அமைக்கப் போகிறீர்கள் மீனா பஜாரில்? ஜலால் எவ்வாறு இதை செய்தார்? எனது மனம் துடிக்கும் என்பதை ஏன் முடிவெடுப்பதற்கு முன் ஏன் யோசிக்கவில்லை? பாவம் ருக்கையா பேகமின் மனம் எவ்வளவு துடிக்கின்றதோ. ஷெஹன்ஷா எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? என்னவாயிற்று ஜோதா பேகம்? ஜாகிரா நீங்கள் அழைத்ததாக வந்து கூறினாள். ஆம், அழைத்தேன். இப்படி ஒரு தவறை ஏன் செய்தீர்கள் என்று கேட்பதற்காக அழைத்தேன். என்ன தவறு? குழந்தை இருப்பவர்கள்தான் மீனா பஜாரில் கூடாரம் அமைக்க முடியும் என்று கட்டளையிட்டீர்களே, அதை பற்றி தங்களிடம் கேட்கத்தான். ஆமாம், அதில் என்ன தவறு செய்துவிட்டேன்? நான் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். சிறியவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தினீர்கள், ஆனால் பெரியவர்கள் மனதை நீங்கள் மிகவும் வேதனைப்படுத்தி விட்டீர்களே. அனைத்து பேகமிற்கும் வாரிசு இல்லை அல்லவா? நான் ஒப்புக்கொள்கிறேன், சலீம் ருக்கையா பேகத்திற்கும் வாரிசுதான். ஆனால் இதை அவர் எவ்வாறு எடுத்துக் கொள்வாரோ அவர் மனம் நிச்சயம் வேதனைப்பட்டிருக்கும். யாக்குதா, அதை பற்றி நான் சிறிதும் யோசிக்கவில்லையே. இப்பொழுது என்ன செய்வது ருக்கையா பேகம்? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ரேஷம், ஹுசூர், புட்கா காலியாகிவிட்டது. நான் இங்கு திரும்பி வருவதற்குள் எனக்காக அது தயாராக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இவர் இப்படி சிரிப்பதை பார்க்கும் பொழுது ஆபத்தாக ஏதேனும் யோசிக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன செய்ய காத்திருக்கிறாரோ? சரி, இப்போதே சென்று நான் ருக்கையாவிடம் பேசுகிறேன். நான் அவரை காயப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு கூறவில்லை என்று அவரிடம் விளக்குகிறேன். ஷெஹன்ஷா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ருக்கையா பேகமும் என்னுடைய கூடாரத்தில் சலீமோடு இருந்தால் எப்படி இருக்கும்? சலீம் மீது அவருக்கும் உரிமை இருக்கின்றதல்லவா? ஜோதா பேகம் சரியாகத்தான் கூறுகிறார் ஷெஹன்ஷா. ருக்கையா, நீ மன்னித்து விடு. நான் யோசித்தது என்னவென்றால், தாங்கள் இதற்காக வருந்த வேண்டாம் ஷெஹன்ஷா. தாய்மார்கள் குழந்தைகளை கூடாரத்திற்கு அழைத்து செல்லலாம் என்றீர்கள். ஒருவேளை சலீமுடன் நான் கூடாரத்தை அமைத்தால், ஜோதா பேகம் அதில் பங்கேற்காமல் இருந்தால் அதுவும் மிகவும் தவறாகிவிடுமே. ஷெஹன்ஷா அவர்கள் அனுமதித்தால் ஜோதா பேகம் கூறியது போல் சலீம் எங்கள் இருவருக்கும் மகன்தான். ஆகவே ஷெஹன்ஷா அனுமதிக்கும் பட்சத்தில் ஏன் நாங்கள் இருவரும் சேர்ந்து சலீமுடன் ஒரே கூடாரத்தில் இருக்கக்கூடாது? நிச்சயமாக நிச்சயமாக இது மிகவும் நல்ல ஆலோசனைதான். நீங்கள் என்னை தர்ம சங்கடத்திலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் தங்கள் வேலை இன்னும் அதிகமாகிறது. இன்று மாலை மட்டும்தான் இருக்கிறது. அதற்குள் நம் ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும். அங்கு அதிகமான வருமானத்தை என் மகன் சலீம் தான் ஈட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். சரிதான், ஆனால் மற்ற குழந்தைகளையும் குறைவாக எடை போடக்கூடாது. அனைவரும் திறமையானவர்கள். எந்த குழந்தை அதிகமாக விற்பனை செய்கிறது என்று பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள், இங்கே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள், இங்கே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் இங்கே இருக்கின்றன. சீக்கிரம் வாருங்கள். வண்ணமான மண் பொம்மைகள், இது மிகவும் அழகாக இருக்கும். வண்ண வண்ண ஆடைகளும் இருக்கின்றது. இருவரும் சேர்ந்து இனிப்பை விற்க வேண்டும்.
நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா. எல்லா இனிப்பையும் நாங்கள் விற்று விடுகிறோம். தானியாலை உங்களிடம் வைத்துக் கொண்டதற்கு மிக்க நன்றி சலீமா பேகம். எனக்கு எதற்காக நன்றி கூற வேண்டும்? இவரும் ஷெஹன்ஷாவின் வாரிசு என்பதால் இவருக்கும் உரிமை இருக்கிறது. மேதாப், இங்கு வருபவர்கள் இங்கு இருப்பவைகளை குறிப்பார்த்து அடித்தால் இதில் ஏதாவது ஒரு பரிசை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். புரிகிறதா? வாருங்கள் வாருங்கள், இங்கே வாருங்கள், அனைவரும் வாருங்கள். இந்த செம்பு கோப்பையில் இரவில் நீரை ஊற்றிவிட்டு காலையில் எடுத்து அருந்தினால் ஆரோக்கியமாக இருக்கும். வாருங்கள் வாருங்கள். இதோ இந்த பாத்திரத்தை பாருங்கள். இந்த பாத்திரத்தில் நீரை ஊற்றி அருந்தினால் மிகவும் அழகாக மாறிவிடுவீர்கள். வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். கடைகள் மிகவும் அழகாக தான் இருக்கிறது. ஆனால் மற்ற கடைகளை விட அந்த கடையில் தான் அதிகமாக கூட்டம் இருக்கிறது. அது யாருடைய கூடாரம் என்று அருகில் சென்று பார்ப்போம். வாருங்கள். ருக்கையா பேகம், ஒருவேளை சலீமால் பொருட்களை விற்க முடியாமல் போனால் நாம் இருவரும் அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொள்வோம். அதற்கு அவசியமே இல்லை ஜோதா பேகம். சலீம் விற்கும் வேகத்தை பார்க்கும் பொழுது இங்கு ஒன்று கூட மிஞ்சாது. பிரமாதம் இளவரசரே, நல்ல பாத்திரங்களை விற்பனை செய்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பாத்திரம் வேண்டும்? பித்தளை பாத்திரமா அல்லது செம்பு பாத்திரமா? அனைத்தையும் வாங்கிவிடத்தான் தோன்றுகிறது. நாங்கள் எல்லா பாத்திரங்களையும் வாங்கி விடுகிறோம். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எங்கள் அனைவரின் கைகளிலும் முத்தம் தர வேண்டும். நீங்கள் கேட்பது லஞ்சமாகும். இருந்தாலும் நீங்கள் மாளிகையை சார்ந்தவர்கள் என்பதால் நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். மிகவும் பிரமாதம் ஷெக்கு பாபா. வியாபாரத்துக்கு ஈடு இணையே இல்லை. அவர் தங்களைப் போலத்தான். எனக்கு இன்னொன்றை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது ருக்கையா. ஒரு காலத்தில் நீயும் ஜோதா பேகமும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுவீர்கள் அல்லவா? ஆனால் இம்முறை நீங்கள் இருவரும் ஒரே கூடாரத்தில் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தான் இம்முறை நிச்சயம் முதலிடம் பெறுவீர்கள். தந்தையாரே, நீங்கள் என் கடைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்களும் எதையாவது வாங்கி செல்லுங்கள். நீங்களே கூறுங்கள், எனக்கு என்ன அளிக்க விரும்புகிறீர்கள்? இங்கே இவ்வளவு நிறைய பாத்திரங்கள் உள்ளன. தங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, நான் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இதன் விலை என்ன? 2 பொற்காசுகள். இந்தாருங்கள், நீங்கள் கேட்டது. நில்லுங்கள் தந்தையே. தங்களுடைய கைகளை நீட்டுங்கள். என் கடைக்கு வருபவர்கள் அனைவருக்கும் நான் இந்த பரிசை தான் அளித்து வருகின்றேன். மற்றவர்கள் மனதை கவருவது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. சரி, நான் சென்று வருகிறேன். தாங்கள் ஏன் என்னை அவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் உங்களிடம் பேச மாட்டேன். அப்படியா? பார்த்தீர்களா ருக்கையா பேகம், சலீம் இதை என்னிடம் கூறுவதற்காக 4 முறையாவது என்னோடு பேசிவிட்டான். ஹைதர், ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? பொம்மைகள் விற்பதற்காக தான், உடைப்பதற்காக அல்ல. நீ இவ்வாறே அனைத்து பொம்மைகளையும் உடைத்து விட்டால் பிறகு விற்பதற்கு ஒன்றும் இருக்காது. இதையெல்லாம் யாரு வாங்குவார்கள் அம்மிஜான்? அதை தெரிந்திருந்தும் எதற்காக இவைகளை இங்கு வைத்தீர்கள்? நம் இருவரையும் அவமானப்படுத்துவதற்கு அது சமமாகும். அவ்வாறு கூறக்கூடாது ஹைதர். உனக்கு ஒரு விஷயம் கூறவா? முன்பு ஒரு சமயத்தில் எல்லாம் என்னுடைய கூடாரத்திற்கு தான் அதிக மக்கள் வந்து வாங்குவார்கள். அவ்வாறு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் குணம் மட்டும் மாறாது. என்னிடம் இருக்கும் உரிமைகளை பறிப்பதற்காகத்தான் இவர்கள் இங்கே உள்ளார்கள். என்னுடைய பேர் ஜில்பஹார். என்னுடைய கணவர் ராஷித் மியான் தான்சின் அவர்களிடம் தபலா வாசிக்கிறார். இவள் என்னுடைய மகள் நாதிரா.
செல்லுங்கள். ஆதாப். என்னுடைய கணவர் தர்பாரில் சாரங்கி வாசிப்பவர். இவள் என்னுடைய மகள் ஜக்கீனா. நீங்கள் இருவரும் இங்கு முழு பாதுகாப்பாக இருப்பீர்கள். நிம்மதியாக சுற்றி பாருங்கள். நீங்கள் நன்றாக சுற்றி பார்த்த பிறகு இதே இடத்தில் வந்து நில்லுங்கள். சரி. நீ ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் வாங்கிக்கொள். நீயும் ஏதேனும் வாங்கிக்கொள். வா சஹீனா. இன்று எனக்கு கிடைத்த அனைத்தையும் நான் செலவு செய்ய போகிறேன். நான் இன்று நிறைய வாங்க போகிறேன். நான் ஜிமிக்கி, உணவு பண்டங்கள், லட்டு, அதன் பிறகு ஒரு புது உண்டியலும் வாங்க வேண்டும். நீ என்ன வாங்க போகிறாய்? பார்ப்போம். இன்னும் நான் யோசிக்கவில்லை. வாருங்கள் வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். சரி, வாங்க போகலாம். என்னதான் விற்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஏன் அங்கு இவ்வளவு கூட்டம்? வேண்டாம், எனக்கு மக்கள் கூட்டம் என்றால் சிறிது கூட பிடிக்காது. வரப்போகிறாயா இல்லையா? வா. அங்க பார்த்தாயா இளவரசரின் கூடாரு? பார்த்தாயா, ஒரு புறம் இளவரசன் என்று கூறுகிறான், ஆனால் இங்கு கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இல்லை முட்டாளே. மீனா பசார் என்றால் இப்படித்தான் இருக்கும். இங்கு பேகங்கள் மட்டும்தான் கடை அமைக்க முடியும். அங்கே பார், இளவரசர் அருகில் 2 பேகங்கள் இருக்கிறார்கள். பார்த்தாயா, என்ன இளவரசன் இவன்? பொருளை கொடுத்துவிட்டு கைகளில் முத்தமிடுகிறான். இம்முறையும் ஜோதா பேகமும் ருக்கியா பேகமும் வென்று விடுவார்கள். இருக்கலாம். இது இளவரசரின் தந்தையின் சேஷ்டைகள் தான் காரணம். பாத்திரங்களை வாங்குவதற்காக வரவில்லை, இளவரசரிடம் முத்தம் வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். இது இளவரசரின் கூடாரமாகும். ஏதாவது வாங்கித்தான் ஆக வேண்டும். அடே, கொஞ்சம் இரு சகினா. அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் பார். நாம் ஒன்று செய்வோம். கூட்டமே இல்லாத கூடாரத்துக்கு செல்வோம். அவர்கள் வேண்டுமானால் ஏதாவது வித்துக் கொள்ளட்டும். அதோடு நமக்கு பாத்திரத்தின் அவசியம் இல்லையே. அங்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் நல்ல பொருளாகத்தானே இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் செஹன்ஷாவின் மகன் அல்லவா? ஆகையால் தான் அங்கு கூட்டமாக இருக்கிறது. அதோடு அங்கு ராஜா மாதாவும் இருக்கிறார். அவர்களின் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் செல்வார்கள். ஆகையால் நாம் வேறு இடத்துக்கு செல்வோம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நாம் சென்று ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். செம்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வாருங்கள் வாருங்கள். எனக்கு மிகவும் பசி எடுக்கின்றது. லட்டு சாப்பிடலாம். நீ என்ன செய்கிறாய் தானியல்? இருக்கும் இனிப்புகளை நீயே உண்டுவிட்டால் பிறகு நாம் என்ன விற்பது? கவலைப்படாதே, இந்த அனைத்து லட்டுகளையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? இந்த நகையை வைத்துக்கொள். இப்பொழுது இந்த லட்டுகள் அனைத்தும் எனக்கே சொந்தம். உன் அம்மா கொடுத்த பரிசினை இந்த லட்டுகளுக்காக விற்கின்றாயா? போடா போடா சகோதரா, இந்த லட்டுகளுக்காக நான் உன்னையே விற்று விடுவேன். உன்னை வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு காரியமும் நடக்காது. நீ இருந்தால் இன்றைய போட்டியில் நான் தோற்று விடுவேன். அங்கே சலீமுடைய கடையை பார், எவ்வளவு பேர் பொருட்கள் வாங்குகிறார்கள். நம் கடையில் நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். நான் உன்னை சாப்பிட விட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். சகீனா, இந்த லட்டு நன்றாக இருக்கிறது. நாம் இங்கு லட்டு வாங்கிக் கொள்ளலாமா? ஆம், நிச்சயமாக. இதையெல்லாம் விற்க வேண்டும். சாப்பிடுவேன். முராத், விற்க வேண்டும். ஏன் இவ்வாறு சண்டை போடுகிறீர்கள்? கடைக்கு ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். இவள் மிகவும் திமிரு பிடித்தவள். இவளுக்கு ஏன் விற்க வேண்டும்? செல் இங்கிருந்து. செல், உனக்கு எதுவும் விற்க மாட்டோம். முராத், என்ன பழக்கம் இது? இப்படித்தான் பெண்களிடம் பேசுவாயா? அவர்கள் வாங்க வந்திருக்கிறார்கள். என்ன வேண்டும் என்று கேள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த லட்டு, பிறகு இந்த ஜிலேபி. நான் எவ்வளவு ஆகும் என்று கணக்கு பார்க்கிறேன். நீ அதற்குள் இதையெல்லாம் அவர்களுக்கு கட்டி கொடு.
என்ன இது? என்ன செய்கிறாய்? நாம் காசை வாங்கிக் கொண்டால் பொருளை அதே போல் தர வேண்டும். புரிந்ததா? 2 காசுகள். இதை பெற்றுக்கொள். நன்றி. நன்றி. பெரியம்மா, நீங்கள் சற்று கடையை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வந்து விடுகிறேன். சலீம், கடையை விட்டு நீ எங்கே செல்கின்றாய்? வாங்குவதற்கு வருகிறார்கள். நீ அவ்வாறு செய்யக்கூடாது. பெரியம்மா, அன்னையிடம் கூறிவிடுங்கள். நேற்று அவர் என்னிடம் பேசவில்லை, இன்று நான் அவரிடம் பேச மாட்டேன் என்று. அதெல்லாம் சரிதான். பேச விருப்பமில்லை என்றால் என்னிடம் பேச வேண்டாம். கோபமா? அதுவும் இருக்கட்டும். ஆனால் வாடிக்கையாளர்களை பார்க்க வேண்டுமே, அதற்கென்ன பதில்? பெரியம்மா, நாம் தான் ஏற்கனவே நிறைய பொருட்களை விற்றுவிட்டோமே. எனக்கு ஒரு முத்தம் தாருங்கள். இங்கிருக்கும் அனைத்தையும் நான் வாங்கிக் கொள்கிறேன். அம்மா, நான் குறிப்பார்த்து அடுத்து வெல்ல வேண்டும். ஆகட்டும் என் அன்பு மகளே. அந்த பொம்மையை ஜெயிக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பொருளை குறிப்பார்த்து அடிக்க வேண்டும்? நான் என்ன கேட்டேன் என்றால், அந்த பொம்மையை ஜெயிக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பொருளை குறிப்பார்த்து அடிக்க வேண்டும்? அம்பை கொண்டு எய்ய வேண்டும் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் எவ்வளவு பொருளை அடிக்க வேண்டும்? மேதாப், இவர்கள் கேட்பது என்னவென்றால், அதோ அந்த பொம்மை கிடைப்பதற்கு எத்தனை முறை குறிப்பார்த்து அடிக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். அதா பண்ணா. மேதாப், நான் உங்களை கேட்கின்றேன். இந்த விளையாட்டின் விதிமுறைதான் என்ன? நான் எத்தனை முறை அம்புகளை எய்தால் எனக்கு அந்த பரிசு கிடைக்கும்? அண்ணா, நான் கோருகின்றேன். என் தங்கை மகள் இந்த விளையாட்டின் விதிமுறை என்னவென்பதை அவளே என்னிடம் கூறுவாள். சரி, நீங்கள் கூறுங்கள். 5 முறை எய்ய வேண்டும் பரிசை வெல்வதற்கு. அப்படி என்றால் உங்கள் மாமா பரிசை வெல்வதற்கு 10 பொருட்களை குறிப்பார்த்து அடிக்கின்றேன். சரி, தாங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மிகவும் அற்புதம் அண்ணா. சரி, இப்போது நீங்கள் கூறுங்கள். இந்த விளையாட்டில் நான் என்ன பரிசை வென்றிருக்கின்றேன்? மாஷா அல்லாஹ், உங்களுடைய மகள் இந்த உலகிலேயே மிகவும் சிறந்தவள். நான் உங்கள் கடையில் பொருட்களை வாங்க வந்துள்ளேன், ஆனால் நீங்கள் என்னையே பரிசாக வென்றுள்ளீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய இதயம் அன்பானது, சிறப்பானது. நான் உங்களிடம் என்ன கூறுகிறேன் என்றால், இன்று இங்கு உங்களுடைய கடைதான் அனைவரையும் விட லாபம் ஈட்டப் போகின்றது. இன்று
உங்கள் கடையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். உங்கள் கடையின் லாபம் சலீம் கடையை விட அதிகமாக இருக்கப் போகிறது.